ஹாய் गाइस, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். அது என்ன இடம்ன்றதை கடைசியாக சொல்கிறேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்டு. இந்த வாட்டர் ஃபால்ஸில் வந்து நிறைய பேர் குளிக்கலாம். ஸோ இடம் நல்லா இருக்குது, பாருங்கள் அப்படியே எப்படி இருக்குன்னு. இப்போ மழை கம்மியாக வந்திருக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் போயிட்டுருக்கு. இதே மழை ஓவராக வந்துருந்துச்சுன்னா தண்ணி இதில் அதிகமாக வரும். ஸோ இது குளிக்கலாம், குளிக்கிறதுக்கு நல்லா செட் ஆகும். ஸோ இன்னும் நிறையா ஸ்பாட் இருக்குது, நம்ம மேலே போகலாம் வாங்க. அப்படியே மலையிலேருந்து கொஞ்சம் தூரம் மேலே வந்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்குது. ஸோ இங்கே யாருமே இல்லை, இப்போ யாரும் இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். இப்போ நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அவன் வந்து நிலத்தில் இருக்கானாம்மா, அவனை தேடி ஒரு பயணம். பார்த்தா பெரிய கஷ்டம். இவன் தான் நம்ம நண்பன். ஸோ இவனை தேடி தான் இவ்வளோ தூரம் வந்துருக்கோம். இவர் தான் இப்போ நம்மளுக்கு இப்போ என்னென்ன இடம் இருக்குது, எவ்வளோ நேச்சுரலான இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இவர் தான் இப்போ சொல்ல போகிறாரு. ஸோ வீடியோ ஒன்றும் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஒரு நேச்சுரல் லுக் இருக்குது. ஸோ இதோ நம்ம நண்பர் கிடஸ்டாப்பில் இவனை பிடிக்கிறதுக்குள்ளே எனக்கு போதுன்னு ஆகிடுச்சிங்க. வேறு டவர் வேறு இருக்காதா. ஸோ இவனுக்கு கால் பண்ணால் ரீச் ஆகலை நேற்றுலாம். அப்புறம் எப்படியோ வந்து கரெக்டாக அவங்க வீடியோ அட்ரஸை கண்டுபிடிச்சி அவங்க தம்பி தான் எங்களை கூப்பிட்டு வந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணி விட்டாப்புல. ஸோ இடம் வேறு லெவலில் இருக்குது. நான் பாருங்க, பெரிய ஒட்டுமொத்த சிங்காரப்பேட்டையும் தெரியுது. சாரி, எங்கள் ஊர் அதான் சிங்காரப்பேட்டை. அங்கே பாருங்க பெருமாள் மலை, அது இதுதான் வந்து சென்ட்ரு, அது ஒரு பெரிய ஏரி. ஸோ இந்த இடம் ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு போகிறோம். பாருங்கள் லொக்கேஷன்லாம் எப்படி இருக்குன்ட்டு.
இந்த ஊர் பேர் என்ன? இந்த ஊருக்கு ஏதாவது வரலாறு ஏதாவது இருக்கா? மலையாண்டிப்பட்டி. இந்த ஊர் பேர் பார்த்தோன்னா மலையாண்டிப்பட்டி. சரி, மொத்தம் எத்தனை ஊர் இருக்குங்க? 48. சுற்றி பார்த்தோன்னா 48 கிராமம் இருக்குது. 48 கிராமம் இருக்குது. 48 கிராமம். மொத்தம் எத்தனை பேர் இருக்குங்க இதில்? மொத்தம் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 100 வீடு. இங்கே மலையாண்டிப்பட்டியில் 100 வீடு இருக்குது. அந்த கணக்கு பார்த்தா இதெல்லாம் வரும், ஒரு 500 பேருக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். 500 பேர். 48 கிராமத்துலேயும் வந்து 500 பேர் தான் இருப்பீங்களா? இந்த ஊரில் மட்டும் சொல்கிறேன். இந்த ஊரில் மட்டும் ஒரு 500 பேர் அங்கே கணக்கு போட்டால் வரும், அதிகமாக வரும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர்கிட்ட இருப்பீங்க இந்த இடத்துல. ஜவ்வாதி மலை பேர் வந்து ஜவ்வாதி மலை. சுத்தோட கிராமம் பார்த்தீங்கன்னா 48 கிராமம். மலையாண்டிப்பட்டி, சேம்பரை, நெல்லிவாசல், புலியூர், புதூர், அப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோம்பை, அப்படி தான் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது திருப்பத்தூரில் வர பஸ்ஸு கூட இப்போது மலையாண்டிப்பட்டி ஊருக்குள்ளே வரதில்லை. நெல்லிவாசல் பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. நெல்லிவாசல் பஸ் ஸ்டாப்லேயே வந்துடும். ரோடு இருந்து கூட வராது. ஏன் அது வரதில்லை? நீங்கள் ஏதாவது கேட்டிங்களா? அதெல்லாம் போராட்டம் பண்ணோம், எல்லாமே பண்ணோம். ஆனால் ஊருக்குள்ளே வரல பஸ்ஸு. நெல்லிவாசல் கிராமத்துக்கு போயிட்டு அப்படியே வந்து புலியூர்லேருந்து புதூர் அப்படியே அப்படியே போயிடுறாங்க. மறுபடியும் இங்கெல்லாம் வரதில்லை. இப்போ ரோடு வசதி வந்தனால எங்களுக்கு அந்த பக்கம் போக தேவையில்லை. திருப்பத்தூர் பக்கம் போக தேவை. சிங்காரப்பட்டம் தான் சொல்கிறீங்க. நாங்கள் மலையாண்டிப்பட்டிலேருந்து நேராக சிங்காரப்பட்டு போயிடுவோம். சரி, அவ்வளோதான். இப்போ ரோடு வசதி வந்தனால இப்போ ஏன்னா ஒரு அவசரத்துக்கு டக்குன்னு இதில் போயிடலாம். முன்னாடி திருப்பத்தூர், இப்போ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் போய் இது பண்ணுவாங்க. இப்போது நெல்லிவாசல், புலியூர், புதூர் அந்த பக்கங்கிறவங்களுக்கு திருப்பத்தூர் வசதி. அந்த பக்கம் உங்களுக்கு வந்து சிங்காரப்பட்டம் தான். அந்த பக்கம் தான் வசதி. என்னென்ன இருக்குது இங்கே? என்னென்ன, அதாவது வந்தால் என்னென்ன சுற்றி பார்க்கலாம்னா நிறைய இடம் இருக்கா சுற்றி பார்க்க? இப்போ இங்கே ஒரு அருவி ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபால்ஸ் பேர் என்ன? ஃபால்ஸ் பேர் தெரியாது, கவுத்தின்னு சொல்லுவாங்க. சரிங்க, உங்கள் இதில் வந்து கவுத்தின்னு சொல்லுவாங்க. அங்கே பயங்கரமாக இருக்கும், அருவி கொட்டுற மாதிரி இருக்கும். அது வந்து இந்த மாதிரி சீசனில் மட்டும்தான் தண்ணி வரும், வேறு அப்பயும் வராது. மழை அதிகமாக பெஞ்சாது தண்ணி வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கேயே சாமியெல்லாம் இருக்குது, சாமி கும்பிடுவாங்க வருஷத்துக்கு. இங்கே நிறைய கோவில் இருக்குது கேள்விப்பட்டேன். நிறைய கோயிலெலாம் இருக்குது. ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பயங்கரமாக நடத்துவாங்க. கிடா வெட்டு, கோழி, அப்புறம் இந்த முப்பசுன்னு சொல்லுவாங்க நிலத்துக்கு. மே மாதம் வந்தாலே குச்சி கிழங்கு கேள்விப்பட்டிருக்குதுன்னா அது ஒரு வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன் வரதுக்கு. முப்பசுன்னு சொல்லுவாங்க. பன்னி, கோழி, ஆடு எல்லாமே நிலத்துக்கு மூணு வதையை இது பண்ணுவாங்க, குத்துவாங்க. அது ஒரு பக்கம் ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. கோயில் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாவிளக்கு அது மாதிரிலாம் பயங்கரமாக போவோம். அப்புறம் மாரியம்மன் கோயில் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம கிடாவெட்டு தான் பயங்கர. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி லாக்டவுனில் நிறைய பேர் இங்கெல்லாம் வராங்களா இல்லை வரது இல்லையா? அது ஏன் கேட்குற, கீழே இருக்கிறவங்க தான் நிறைய பேர் மேலே வராங்க லாக்டவுன்றதுனால. ஏன்னா இப்போ வீட்டிலே இருக்கிறதுனால போர் அடிச்சு போகுதுல்ல. ஆமாம், மழை பெய்யும் வந்துடுறாங்க. அதாவது சொல்ல போனால் நாங்களே வந்து போர் அடிச்சனால தான் கீழே இருந்து மேலே வந்துட்டோம். அது இல்லாமல் ஒரு ஷூட் பண்ணலாம், இந்த இடம்லாம் எப்படி இருக்குது, இன்னும் நிறைய பேர் நம்ம வியூவர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்துடுறாங்க மேலே. அவங்களாம் இன்னும் தெரியணும், இன்னும் நல்லா ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு தான் வந்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அப்படியே சும்மா பச்சை பசேன்னு இருக்கும் பயங்கரமாக. சுற்றி மலை, வயல், தென்னை மரம், அப்புறம் பலாமரம், நார்த்தங்காய் ஃபுல்லாக பயங்கரமாக இருக்கும். இந்த பக்கம் வந்தாலே கீழே போகிறதுக்கு மனசு வராது, இங்கே தங்கலாமே அப்படின்னு இருக்கும். இந்த காட்டு விலங்கு அதெல்லாம் ஏதாவது இருக்கா? அதெல்லாம் இந்த பக்கம் வரதில்ல, காட்டுக்குள்ளே தான். நம்ம இப்போ அதாவது நீங்கள் இருக்கிற இடத்துல எங்கேயும் வரதில்லை அதிகமாக? இல்லை ஏதாவது வந்துருக்கு? வந்துருக்கு. இந்த சாமை, இந்த கேவுரு, இந்த குச்சியெல்லாம் போடும்போது பண்ணிங்க வரும். பண்ணிக்குள்ளே தாங்க முடியாது, காட்டு பண்ணி சொல்லுவாங்க, அது தாங்க முடியாது. அப்புறம் வேறு என்ன இருக்குது? வேறு பார்த்தீங்கன்னா இந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி இந்த பலாப்பழம், மாங்காய், அப்புறம் நார்த்தங்காய். மெயினாக இந்த பக்கம் மலை பக்கம் வந்தீங்கன்னாவே பலாப்பழம் தான் ஃபேமஸ். ஆமாம், இங்கே நிறைய பேர் வந்து இங்கேருந்து வாங்கிட்டு வந்து தான் கீழே ஊருக்குள்ளெல்லாம் விற்றுட்டு இருக்காங்க. அப்புறம் வேறு என்ன, இந்த ஊருக்கு வேறு ஏதாவது வசதி ஏதாவது இன்னும் ஏதாவது வேணும்னு எதிர்பார்க்குறீங்க? பஸ்ஸு தான் மெயினாக. இப்போது பக்கத்தூர் வரைக்கும் வருது பஸ்ஸு, உங்கள் ஊருக்கு இங்கே வரதில்லை. ஆமாம், அது ஒன்று. அப்புறம் கரண்ட்லாம் எப்படி? கரண்ட்லாம் பரவாயில்ல தான், இருந்தாலும் டிம் சப்ளையாக வருது. டிம் சப்ளை கரண்ட் இப்போ சப்போஸ் கட் ஆகிடுச்சுன்னா எவ்வளோ நேரத்தில் வருது? அதெல்லாம் ஏதாவது டைமிங் இருக்கா? கீழே எப்போ வேணால் வரும், எப்போ வேணால் போகணும். ஸ்கூலு காலேஜ்லாம் இங்கே எப்படி? ஸ்கூல் எத்தனாவது வரை இருக்குது இந்த ஸ்கூல்லாம்? இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 1ஆவதுலேருந்து 5ஆவது வரை இருக்குது. பக்கத்தூர் போனால் தான் 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும். அப்புறம் +1 +2லாம் பார்த்தீங்கன்னா கீழே சிங்காரப்பேட்டா ஊத்தங்கரை தான் சேர்த்துடுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே காலேஜ் கூட ஒன்றும் வரல, ஸ்கூல் மட்டும்தான். இப்போ ஸ்கூலுக்கு போகிற பசங்க இப்போ 11th 12th அவங்களாம் வந்து கீழே ஸ்கூலுக்கு போயிட்டு மறுபடியும் அன்றைக்கே மேலே வந்துடுறாங்க. இல்லை, ஹாஸ்டலில் தங்குறாங்க. ஹாஸ்டலில் தங்கிக்கிறாங்க. சனி ஞாயிறுனா மட்டும்தான் மேலே வருவாங்க, மற்ற டைம் ஹாஸ்டலில் தங்கிடுவாங்க. அப்புறம் உங்கள் ஊர் இப்போ இங்கே எத்தனை பேர் படித்தவங்க இருப்பாங்க? எல்லாருமே மேக்ஸிமம் எல்லாருமே படிச்சிருக்காங்க. இப்போ படிக்காதுன்னு சொல்ல முடியாது. இப்போது எல்லாம் இப்போ இன்ஜினியரிங் அதிகமாக முடிச்சிருக்காங்க. நிறைய பேர் படிக்கிறாங்க, வேலையில் இருக்காங்க, வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சென்னை, அப்புறம் திருப்பூர் அதுன்னு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. படிக்கிறவங்களும் படிக்கிறாங்க, காலேஜ்லாம் போய் படிக்கிறவங்க படிக்கிறாங்க.
அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிலாம் சொல்லியிருந்தேன். அதாவது இங்கே பக்கத்தில் எல்லா ஊரெலாம் வந்து பக்கம் தான் போகணும், பஸ் வசதி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ ஹாஸ்பிட்டலில் ஏதோ ஒரு அர்ஜென்ட்டு டெலிவரி டைமு அந்த மாதிரி டைம்லாம் என்ன பண்ணுறீங்க? பைக் இப்போது முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்தால் பிரச்சனையே இல்லை, நினச்சினா போயிடலாம். இப்போ புளியூர்ன்றதுனால இப்போ கொஞ்சம் டைம் ஆகும், இப்போ ½ hour ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆம்புலன்ஸ் பரவாயில்ல, இப்போ ஃபோன் பண்ணால் உடனே வந்துடுது. அதனால் கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ் முக்கியத்தை வந்துடுது. இப்போ பஸ்ஸு இப்போ ஊருக்குள்ளே வராது தான் இப்போ ஒரு பிரச்சனை. இப்போது நாங்களும் போராட்டம் இதுன்னு பண்ணோம், வேலைக்கு ஆகுது. ஆனால் பஸ் அந்த டெலிவரி பண்ணுற டைம்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லா வண்டியில் வந்துடுது. ஃபோன் பண்ணால் வந்தது ஒன்று. எத்தனை ஆம்புலன்ஸ் வருது? ஒரு ஆம்புலன்ஸ் தானே? ஒரு ஆம்புலன்ஸ் தான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் தான். ஃபோன் பண்ணால் உடனே வந்துடுறாங்க, அது பிரச்சனை இல்லை. என்ன ஒன்றா இப்போ புளியூர் போகிறமேட்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த பக்கம் சிங்காரப்பேட்டைக்கு இப்போ ரோடு போட்டதுனால இப்போ இந்த பக்கம் பிரச்சனை இல்லை. இந்த பக்கம் நிறைய பேர் போகிறாங்க வராங்க, உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் போயிட்டு வர. இப்போது ஏன்னா ஒரு செலவு வாங்குறோம் அப்படின்னா சிங்காரப்பேட்டை ரோடு பக்கம் போயிடுவோம். இங்கே அது இல்லாமல் டவர்லாம் இருக்கா? மொபைல் டவர் ஊருக்குள்ளே அதிகமாக வோடாஃபோன் தான். இங்கே டவர் கம்பம் பார்த்தீங்கன்னா புதூர் நாட்டில் தான் இருக்குது ஃபஸ்ட்டு, ஊருக்குள்ளே அதிகமாக இல்லை. வோடாஃபோன் தான். இங்கே நிலத்து பக்கம் வந்தால் தான் அதிகமாக டவர் கிடைக்குங்க. மேலே மலை திருத்தலாம் போனீங்கன்னா மலைப்பகுதிக்கு ஒரு உச்சி இப்போது ஒரு ஹைட்டுக்கு போனால் தான் டவரே அதிகமாக வருங்க. இங்கே ஓரளவுக்கு சரிசமமாக இருக்கிற இடத்துல வராது. அதாவது ஹைட்டாக இருந்தால் கிடைக்கும், கீழே நம்ம பள்ளத்தில் இருக்கிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு கிடைக்காது. அது வோடாஃபோன் தான் மெயினாக கிடைக்கும். அதுவும் அர்ஜென்ட்டாக பண்ண முடியுது. அது ஒரு பக்கம் பிரச்சனை. இது என்ன மரத்துக்கு? இதுவா மணிப்பூங்காயின்னு சொல்லுவாங்க. மணிப்பூங்காய் அப்படின்னா என்ன இருக்கு இதில்? இது வந்து காய வச்சு இந்த என்னன்னு தெரியல, தெரியல, இது கீழே வாங்குறாங்க. கீழே ஊர்களெல்லாம் வாங்க. இப்போ இங்கே பார்த்தோன்னா இப்போ பலாப்பழம், மாங்காய், நார்தங்காய், மணிப்பூங்காய் அதெல்லாம் கீழே போய் சிங்கர் நிறையா இருக்குது இங்கே. ஆனால் இப்போ வந்து போகிறவங்களுக்குலாம் சேஃப்டியாக இருக்கா? புதுசாக வரவங்களுக்கு பிரச்சனை, புதுசாக வரவங்களாம் பிரச்சனை. ஏன்னா இப்போது டர்னு இப்போது டக்குன்னு தெரியாது. இப்போ மேலேருந்து இப்போ இங்கே இப்போ இந்த ரோட்டில் பழகினவங்களோட பிரச்சனை இல்லை, போயிட்டு வந்துடுவாங்க. புதுசாக வரவங்க தான் உளுந்து எழுந்து அப்படி இப்படின்னு போயிடுவாங்க. புதுசாக வரவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து சேஃபாக வரணும். நம்ம நண்பர் சொல்கிறதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்குலாம் இந்த கிராமத்தில் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது என்னென்ன இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போ அர்ஜென்ட்டாக கூட பக்கத்தில் அதாவது பஸ் வசதிலாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்னதுலேயே இவங்க கஷ்டம் எல்லாம் கொஞ்சம் புரியுது. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸு இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சதாக கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இல்லை இதில் வந்து சொல்லுங்கள், எடுத்து சொல்லுங்கள். இந்த மாதிரிலாம் ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருக்குது, உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் பண்ணுங்கள். நம்மளால் ஒரு அதாவது ஒரு கிராமம் நல்லா இருக்குன்னா அது நம்மளுக்கும் சந்தோஷம் தான், நீங்கள் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக இருக்கும். கண்டிப்பாக இல்லைங்க, நல்லா தான் நடக்கணும்பா. சரியா? இது ஏதோ எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன, எங்களாலன்றதை விட நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஓரளவுக்கு ரீச் ஆகும்னு சொல்லி நம்பிக்கையோடு பண்ணுறேன். ரீச் ஆக வேண்டியது உங்களுடைய கடமை தான். சரிங்களா? ஓகே நண்பா, பார்த்து வந்து ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, பார்த்து கிளம்புறோம். கண்டிப்பாக வரும் இந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். சரிங்களா? இது வேறு யாரும் இல்லை, என் கூட படித்த ஸ்கூல் பையன் தான், என் ஃப்ரெண்டு தான். ஸோ இப்பயும் ஃப்ரெண்ட்ஸில் தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்னால் நான் ஸ்கூலில் இருந்தாருங்க, காலேஜாக இருந்தேன், நல்லா ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ இன்னும் யதார்த்தமாக தான் வந்து இவனை மீட் பண்ணோம். ஓரளவுக்கு பரவாயில்ல. அவன் ஏன்னா டைம் ஓவர் ஆகிடுச்சு, எங்களுக்கு டைம் இல்லை, மழை வேறு ஓவராக வந்துகிட்டே இருக்கா. ஸோ வீடியோ வந்து இதோட கட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பார்ட் கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட் பார்ட் வேணுமா வேணான்றதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு தெரியும். ஸோ உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்றதை தெரிவிக்க விடுங்க. அடுத்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஆஃபீஸர்ஸுக்கெலாம் நிறைய பேர் தெரிஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். அதை தான் நம்ம ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டான். ரொம்ப ஃபீல் பண்ணுறாப்புல, இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இதெல்லாம் ப்ராப்ளமாக இருக்குது, கொஞ்சம் இதெல்லாம் சரி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட் டைம் இது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்கும்போது வழக்கம் போல் அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்ட் 2 வேணுமா வேணாமான்றதை கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும். அப்போ தான் வந்து இன்னும் நிறைய இடம்லாம் இருக்குது, பிளேஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் எடுத்து வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு போகிறேன். பார்ட் 2க்காக வெயிட் பண்ணுங்கள். இப்போ என்னன்னா வீடியோ முடிச்சிட்டோம். வீடியோ முடிச்சுட்டு வரலாம். சரி, போகிறப்போ ஒரு இது இல்லை, போகிறப்போ மட்டும் உங்களுக்கு பெட்ரோல் இருந்தால் சரி, ரிட்டர்ன் வரப்போ பெட்ரோலாக தேவை. அது வந்து பள்ளமாக இருக்கலாம், லாஸ்ட்டில் வந்துடுது. அதை நம்ம கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இந்த ரோடு ஏதாவது நாங்கள் வந்து ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியா, கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு. இது சிங்காரப்பேட்டிலேருந்து மேலே வரணும். சிங்காரப்பேட்டிலேருந்து ஜவாதி மலை ரோடு அப்படின்னு சொல்லிங்க அதிலே போட்டிருக்கோம். சிங்காரப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட் நிறைய பேர் யார்கிட்ட கேட்டாலும் நீங்கள் சொல்லுவாங்க. நீங்கள் வரலாம், இந்த ரோடு ஃப்ரீயாக இருக்கும். யாரும் இல்லை, யாராவது மலையிலேருந்து யாராவது கீழே இறங்கி வரவங்க மட்டும்தான் வருவாங்க போவாங்களே தவிர வேறு யாரும் இல்லை. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அப்பப்போ வருவாங்க, அவங்க வந்து செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம்
ஸோ இந்த ரோடு வந்து அட்வென்ச்சர் எங்களுக்கு பக்கம், அதுவும் இல்லாமல் ப்ளஸ் வந்து வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. ரோடு நல்லா இருக்குது. அதாவது இப்போ ரீசெண்டாக தான் போட்டாங்க இந்த ரோடு. கண்டிப்பாக வந்து வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஒரு வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் எங்களுக்கும் இருந்துச்சு, உங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். புது எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. இந்த மாதிரி நிறைய வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன். என்னன்றதை வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எதாக இருந்தாலும் வீடியோவில் கமெண்ட் பண்ணால் மட்டுமே வந்து என்னால் தெரிஞ்சிக்க முடியுமே தவிர வேறு எதுவும் பண்ண முடியாது. முக்கியமாக எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாமே ரொம்ப முக்கியம். ஏன்னா வீடியோ கொஞ்சம் நல்லா ரீச் ஆனால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஏதாவது என்ன சொல்கிறது, நம்ம பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்து பண்ணிகிட்ருக்கோன்னா நல்லா கரெக்டாக இருக்கும். நல்லா இந்த வீடியோ வந்து இன்னும் 2 நாளில் வரும். 2 நாளைக்குள்ளே வந்துடும். அதாவது இன்றைக்கி என்ன சண்டேவா, சண்டே. ஸோ நாளைக்கு மேக்ஸிமம் வரும். அப்படின்னா டியூஸ்டே வந்துடும். ஓகேங்களா? ரோட்லாம் உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் வீடியோவில். நல்லா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.